நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு தான் விவஸ்தை இல்ல. ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? மனு சார் யாருன்னு உனக்கு தெரியுமா? புளியங்கொம்பா பிடிக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்க. ஆனா அது ரொம்ப உயரம். ஜாக்கிரதையா இருந்தா உனக்கு நல்லது. நீ அந்த மனு சாரை நம்பாத. அவரோட தேவை முடிஞ்சு போச்சுன்னா எச்சி இலை மாதிரி தூக்கி போட்டுருவாரு. மனு சார் பழகினவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இந்த வீடு தாங்காது. என்னடி எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்க்கா. நீ இந்த வீட்டு வேலைக்காரின்றத மறந்துடாத. சமையல் கட்டுல நான் சொல்றத நீ செய்யணும். சரிக்கா. சோனா மேடத்தை காக்கா பிடிச்சு வை. அவங்க சொல்றதுதான் இனி சட்டம். நம்ம வேலையை மட்டும் செஞ்சா போதும்க்கா. எதுக்கு காக்கா பிடிக்கணும்? வேலை செய்யாம சும்மா இருக்கிறவங்க தான் அதை செய்யணும். இதுதான் உன் பிரச்சனையே. முதலாளிங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அக்கா, பாத்திரம்லாம் கழுவிட்டேன்க்கா. நீ சாப்பிட்டியா? இல்லக்கா. அப்படின்னா எடுத்து சாப்பிடு. அஞ்சனா, நீ மனு சார் கிட்ட பழகிறத கொஞ்சம் குறைச்சிக்க. அப்புறம் அந்த பந்தாவெல்லாம் என்கிட்ட காட்டாத. நான் ஒரு மாதிரியானவ. அதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டியா? உனக்கு நினப்பு பூரா சோத்துல தான் இருக்கு போல. தேயிலை தோட்டத்துல பிச்சை எடுத்து கிடைக்கிறத வச்சு கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தவளுக்கு இங்க வந்து யானை பசியில. எழுந்துரு, இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. சாப்பிட்டுட்டு வரட்டுமா? வேண்டாம், வேலையை முடிச்சிட்டு சாப்பிடலாம். வா, அங்க வை. வா வா வா. இதோ இது எல்லாத்தையும் துவைக்கணும். என்ன ரொம்ப கஷ்டமோ? இல்ல, இங்க வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேணானா கிளம்பிடு. நீ படிச்சவ தானே. சென்னை, கோயம்புத்தூர்னு எங்கேயாவது வேலைக்கு போயிரு. இல்ல, எனக்கு இங்க இருக்கிற வேலையே போதும். உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. எல்லாத்தையும் துவைச்சு காய போடு. துவைக்கணுமா? அஞ்சனா, இங்க 2 வாஷிங் மிஷின் இருக்கு. அதை ஆபரேட் பண்ண தெரியுமா? கத்து கொடுக்க வந்திருக்கீங்களோ? ஏய், கையால துவைச்சா போதும். உங்க வீட்டெல்லாம் வாஷிங் மிஷின்ல தான் துவைச்சியா என்ன? எடுத்துட்டு போடி. ஹலோ, ஸ்மார்ட்னஸ் எல்லாம் இங்க வேண்டாம். நீங்க ரொம்ப வருஷமா வேலை பாக்குறங்கிறதுக்காக வீட்டையே மேனேஜ் பண்ணலாம் நினைக்காத. ஒழுங்கா இருந்தா உனக்கு நல்லது. இல்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன். மாதிரி வேலை வாங்குறாங்க. சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. இவளும் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்கிறா. இருங்க, நான் வரேன்.
நீ தரையில தான் துணியை காய போடுவியா? ஐயோ, இது எப்ப விழுந்துச்சு? உனக்கு அப்ப எதுவுமே தெரியாது. உன்னை துணி துவைக்க சொன்னா நீ வேணும்னு இப்படி பண்றல. சீக்கிரம் திரும்ப துவை. ஏய், நான் வந்து பாப்பேன். சுத்தமா இல்லனா திரும்பவும் துவைக்க வைப்பேன். எதுக்குமா இப்படி கஷ்டப்பட்டு வேலை பாக்குற? உங்களுக்கு தெரியாதா மேடம், உலகத்துல 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒண்ணு வேலை வாங்குறதுக்காக பிறந்தவங்க, இன்னொன்னு வேலை செய்யறதுக்காக பிறந்தவங்க. நான்லாம் 2வது லிஸ்ட் மேடம். வேலை பார்க்கணும், வாய் பேசக்கூடாது. நீ என்ன மேமன் எல்லாம் கூப்பிட வேண்டாம், எனக்கு அந்த பேரு பிடிக்கல. அப்புறம் வேற எப்படி கூப்பிடுறது? சுஜா கூப்பிடுற மாதிரியே கூப்பிடு. பிரதீபாமா, நல்லா இருக்கு. இங்கதான் வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குல்ல, அதுல துவைக்க வேண்டியதுதானே? நானும் வாஷிங் மிஷின்ல தானே துவைக்கிறேன். எங்க கவனிக்கலையா? மிஷினோட பேரு அஞ்சனா. நீ இந்த அளவுக்கு வாயாடுவியா? ஆனா இங்க எதுவுமே பேச மாட்டேங்கிற. இந்த வீட்ல வாயாடவா? அப்புறம் அதுக்கும் பனிஷ்மெண்ட் தான். அதுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி போடுவாங்க. இந்த அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா? நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் முதல்ல பார்த்தது உங்களை தான் பிரதீபாமா. நான் நடுங்கிக்கிட்டே தான் வந்தேன். எனக்கு நீங்க தான் ஆறுதலா இருந்தீங்க, ஆசீர்வாதமும் பண்ணீங்க. அலெக்ஸு, சொல்லு மச்சி. இல்லைடா, நான் மூணார் எஸ்டேட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆன் த வே. அங்கே ஏதோ லேபர் ப்ராப்ளமா, அதான் இப்போ எஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கேன். இல்லை மச்சான், ஒரே ஒரு ரவுண்டு தான். அவெல்லாம் கூட வரல, வீட்டில் தான் இருக்கா. சரி, நான் டிரைவ் பண்ண போகிறேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே. அஞ்சனா, அஞ்சனா, புதுசா வந்தாலும் வந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. வேலைக்கே ஆக மாட்டா. ஸ்டோர்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கணும்னா கூட நான் தான் போகணும். அட, நீ என்ன திரும்பவும் குளிச்சிட்டியா? உடம்பெல்லாம் சோப்பு தண்ணி ஆயிடுச்சு, ரொம்ப வேர்த்திடுச்சா, அதான். இப்ப நான் ஏதாவது சாப்பிடவாக்கா? ரொம்ப பசிக்குது. போ. ஆஹா, என்னோட சாப்பாடை இன்னைக்கு நீ சாப்பிட்டுட்டியா? சரி, சாப்பிடு. நீ திருடி சாப்பிட்டுதா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ, சட்னி காலி ஆயிடுச்சா? இந்தா. நீ அங்க என்ன பண்ற? இந்த பூனையெல்லாம் நீதான் உள்ள விடுறியா? நான் வந்தப்போ ஏன் சாப்பாடு இது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, சரி நல்லா சாப்பிட்டுமேன்னு விட்டுட்டேன். நீயும் இந்த மாதிரி பிறந்திருக்க வேண்டியதுதான். மனுஷியா பிறந்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். இனி இந்த மாதிரி பண்ண அப்புறம் நான் யாருன்னு நீ பாப்ப.
அக்கா, நாம மேல போகும்போது கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம சரியா பதில் சொன்னா மட்டும்தான் சொர்க்கவாசல் திறக்கும். ஆ, நீங்க விலங்குங்க கிட்ட பாசத்தை காட்டியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. மத்தவங்கள தொந்தரவு பண்ணிருக்கீங்களா? இங்க மத்தவங்கன்றது நீதானே. நீ என்கிட்ட அடியே வாங்குவ. இன்னும் நீ என் கேரக்டரை புரிஞ்சுக்கல. இந்த வீட்டுக்குள்ள நீ பல்லக்குல தானே வந்த. இப்போ என்னாச்சு? ஒரு வயசு பொண்ணு நீ இதை தான் கத்துக்கணும். பெரிய வீட்டு பசங்க கண்ணை காமிச்சு கூப்பிட்டா உடனே வந்துடக்கூடாது. வந்தப்ப கெஸ்ட் ரூம்ல படுத்த, இப்போ தரைக்கு வந்துட்ட. அக்கா, காலையில சமைச்சதுல இப்ப சாப்பிட ஏதாவது இருக்கா? இருக்குது, ஆனா தரமாட்டேன். அப்பதான் உன் திமிர் அடங்கும். உனக்கு கொடுத்ததெல்லாம் பூனைக்கு கொடுத்தல, இனி பட்னியாவே கடந்து சாவு. நீ சாப்பிட்டியா அஞ்சனா? அது ம்ஹும். சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு. இன்னும் நிறைய தாங்க வேண்டியது இருக்கு. இந்த பிரதீபா அம்மாவுக்கு கொடுக்குறியா? நான் குடிக்க சுடு தண்ணி வைக்க போறேன். கொடுக்குறேன். கொடுங்க. நில்றி, நீ போனா சமையல் கட்டில மிச்ச வேலையெல்லாம் யார் பாப்பா? நேத்து வரைக்கும் நீங்க தானக்கா செஞ்சீங்க, அதே மாதிரி செய்யுங்க. இவ எனக்கு தான் அசிஸ்டண்டா வந்திருக்கா. அஞ்சனா போயிட்டு வர வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிடறேன். நீ போயிட்டு வா அஞ்சனா. ம் ம் நீ அவளுக்கு பதிலா வேலை பாப்பேன்னு சொன்னல, இந்த பொடி மீனை வெட்டு, குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும். அத நீ செய், என்னால முடியாது. அப்புறம் நீ பண்ணுவேன்னு சொன்னியே. அது சும்மா. சீக்கிரம் பண்ணுக்கா. அவ இங்க தானே வருவா. அவ இவனு கூப்பிடுறதெல்லாம் பார்த்து யோசிச்சு கூப்பிடுங்க. நாளைக்கு அவ மனுஷாருக்கு பொண்டாட்டி ஆகலாம். ஆமா ஆமா, அவங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் மேரேஜே முடிஞ்சிருச்சாமா. உண்மையாவா? வேணும்னா இப்பவே காக்கா பிடிச்சுக்கோ. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டே நான் போயிடுறேன். இன்னைக்கு புது ஹோம் நர்ஸ். நான் ஊட்டி விட்டா சாப்பிடுவீங்களா? நீங்க எல்லாத்தையும் சாப்பிடணும். பாத்தீங்களா, எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னது முகமே மாறி போச்சு. ஆனா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். மேடம், என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? மேடம்னு கூப்பிடும்போது அன்பு குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. சுஜா கூப்பிடுற மாதிரி பிரதீபாமான்னு கூப்பிடுவா? அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க மனசுக்குள்ள எதுவும் நினைக்கிறீங்க. பிரதீபா அம்மானே கூப்பிட சொல்றீங்க தானே? பிரதீபா அம்மா, நான் உங்களை இப்படி கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அம்மான்னு நான் யாரையுமே கூப்பிட்டதில்லை. நான் பிறந்ததுமே என் அம்மா இறந்துட்டாங்க. இந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மா தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விடுவாங்க. எல்லா அம்மாக்களும் பசங்க கிட்ட காட்டுற அன்பை பார்த்து எனக்குள்ளேயும் லேசா ஒரு சின்ன ஏக்கம் எட்டி பார்க்கும். அதுக்காக என்னை யாரும் கொஞ்சம் வளர்க்கலன்னு சொல்ல முடியாது. என் அப்பா என் மேல அவ்வளோ செல்லம் காட்டியிருக்காரு. இந்தாங்க, நீங்க 2 வாய் கூட சாப்பிடல. ப்ளீஸ் பிரதீபாமா, எனக்காக சாப்பிடுங்க. இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சரி, என் காலேஜில் நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். பிடிச்சதுன்னா இன்னொரு வாய் நீங்க சாப்பிடணும். ஷேக்ஸ்பியர் சத்யசீலன்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு, இங்கிலீஷ் ப்ரொஃபசர். ஷேக்ஸ்பியரோட எல்லா நாடகமும் அவருக்கு தெரியும். ப்ரொஃபசருக்கு அந்த கர்வமும் இருக்கும். ஒத்தலோ டிராமா பத்தி சொன்னாரு. ஒத்தலோ டிராமால அவர் கொடுத்த கர்ச்சிப் இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னு நினைச்சு சந்தேகப்படுவாருல்ல, அதனால டெஸ்டிமோனை கொன்னுடுறாங்க. ப்ரொஃபசரும் பாடம் எடுத்து முடிச்சதும் சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு சொன்னாரு. ஏதாவது கேட்கணுமேனு நான் சும்மா ஒன்னு அடிச்சு விட்டேன்.
ஒரு கர்ச்சிஃப்காக காதலிய கொண்ட கதையான்னு ஷேக்ஸ்பியர் இப்படி சிந்திச்சதை நினைச்சா எனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டேன். அன்னைக்குதான் எங்க ப்ரொஃபஸரோட இன்னொரு முகத்தை நான் பார்த்தேன். ஷேக்ஸ்பியரையே நீ கேள்வி கேக்குறியா, கெட் அவுட்னு சொல்லிட்டாரு. 2 நாள் என்ன கிளாஸ்க்குள்ளேயே விடல. 3வது நாள் ப்ரொஃபசர் சாக்லேட்டோட வந்தாரு. என்கிட்ட வந்து, உன்னோட கேள்வி நியாயமானதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ யோசிச்சத நான் பாராட்டுறேன்னு சொன்னாரு. நான் சும்மா காமெடிக்கு தான் கேட்டேன். கதை பிடிச்சிருக்குல்ல? இந்தங்க, இந்த ஒரே ஒரு வாய் தான், இவ்வளவுதான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க. குட் கேர்ள், நல்ல அம்மா. என்ன சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. இங்க பாருங்க. அட, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களா? அப்போ உங்களுக்கு அஞ்சனாவை தான் ரொம்ப பிடிக்கும்ல? அப்படிலாம் இல்ல, சுஜாவை தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல, அஞ்சனாவை தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல, சுஜாவை தான் பிடிக்கும். இல்ல, அஞ்சனாவை தான் பிடிக்கும். ஐயோ கிடையாது, இல்ல, சொல்றேன்ல, உங்களை தான் பிடிக்கும். சொன்னா கேளுங்க. தான் பிடிக்கும். என்னடி இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இதென்ன மார்க்கெட்டா? 2 பேருமே லோக்கல் தானே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும். கல்ச்சர் இல்லாத இடியட்ஸ். அப்புறம் அவன் வந்துட்டானா? அது சரி, நீ ரூம்குள்ள இருந்துட்டே கால் பண்றியா? வெளியே வா. வெளியே வந்தா எனக்கு வேர்த்து கொட்டும். மனு வரட்டும். அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்திருக்கோம். மனு இங்க வந்துட்டு இருக்காங்கிறது கன்ஃபார்ம் தானே? அவனை பத்தி தெரியாதா? எப்போ எந்த ரூட்ல காரை திருப்புவானே தெரியாது. நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லு, அவன் பறந்து வந்துருவான். இப்ப சொல்ல முடியாது. அஞ்சனா கிறுக்குல சுத்திட்டு இருக்கான். அவன் பைத்தியத்தை தெளிய வச்சிடலாம். அவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. உண்மையிலேயே அவ மாறிட்டானான்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சாகணும். தேவையில்லாம அவன்கிட்ட சண்டை போடாத. மயா, அவன் வந்துட்டான், நீ வெளியே வா. வேண்டாம், சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ஹாய் மனோ. ஏய் அலெக்ஸ், வாட் a surprise man. சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம். பிளான் மாயாவோடது. அது சரி, அவளும் வந்திருக்காளா? உள்ள இருக்கிறா. ஓஹோ, உள்ளே செட்டில் ஆயிட்டாளா? சூப்பர்வைசர் தான் அரேஞ்ச் பண்ணாரு. உனக்கு அவன் மேல அன்பு இல்லைன்னா மாயா சொன்னா? அவன் மேல எனக்கு அன்பு இல்லைன்னு யாரா சொன்னா? சில நேரத்துல கேப் வர்றது இயற்கை தானே, இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? வா வா. அஞ்சனா, அஞ்சனா. என்ன மேடம்? ஐயோ, நீ இதெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டேன்னு சொன்னல? ஆமா, நான் தான் சுத்தம் பண்ணேன். அப்ப இதெல்லாம் எப்படி வந்துச்சு?
இந்த இடத்துல இவ்ளோ அழுக்கு இல்லவே இல்ல மேடம். அப்போ நான் பண்ணனா சொல்றேன். நான் அப்படி சொல்லல. இங்க பாரு, இங்கெல்லாம் லோஷன் போட்டு நல்லா நீட்டா சுத்தமா க்ளீன் பண்ணணும். என்ன கஷ்டமா இருக்கா? பண்றேன். ஹேய், எங்க போற? தண்ணியும் லோஷனும் எடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்தெல்லாம் சொல்லணும். இங்க வா. ஆமா, அதென்ன பிரதிபா ஆண்டி கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்த? சுஜா கஞ்சி ஊட்டி விட சொன்னாங்க, நான் ஊட்டி விட்டேன். அது அவ வேலை, அவ பாத்துப்பா. நீ பிரதிபா ஆண்டி கிட்ட பேசி மயக்கிட்டல. சரி, ஆண்டி கிட்ட என்னெல்லாம் போய் சொன்ன? ஒன்னும் சொல்லல மேடம். உண்மையை சொல்றீ? ஷேக்ஸ்பியரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆஹா, அதுதான் உன்னோட பிளானா? அவனை கூட்டிட்டு வந்து என்ன அடிக்க பிளான் பண்றல? யார? நீ சொன்னியே, அதான் அந்த ஷேக்ஸ்பியர். அவன் என்ன பெரிய ரவுடியா? நீ அவனை கூட்டிட்டு வந்தா நான் அருவ ஷாஜிய கூட்டிட்டு வருவேன். கேள்விப்பட்டிருக்கியா அருவ ஷாஜி? உன் ஷேக்ஸ்பியர் ஒரு வெட்டு வெட்டினானா ஷாஜி 10 வெட்டு வெட்டுவான். இங்க பாரு, உன்னை பார்த்தப்பவே நீதான் எனக்கு பரம்பரை விரோதின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மனு எனக்கு மட்டும்தான். அவ முழுக்க முழுக்க எனக்கு தான் சொந்தம். ஷேக்ஸ்பியர் மட்டும் இல்ல, இனி எவன் வந்தாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மேடம், ஷேக்ஸ்பியர் அதெல்லாம் இருக்கட்டும். அவன் 10 பேரை கொன்னு இருக்கான், பெரிய கூலிப்படை தலைவன். இதுல தானே சொல்ல போற? இல்ல சரி மேடம். சரி போதும், இனி எதுவும் கேட்க நான் தயாரா இல்ல. சீக்கிரமா இந்த இடத்துல நீ சுத்தம் பண்ணு போ. ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன், நான் லைட்டாக தான் அடிப்பேன். அப்படின்னா 2 பாட்டிலா? இவன் ஓவரா அடிச்சுட்டானா படுத்து தூங்கிடுவான். தூங்கவா நான் இங்க வந்தேன்? நீ இத பொடி. என்ன லக்ஸ், உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? அது ஊத்திக்கிச்சு. உங்களை மாதிரி இருக்கிற கார்ப்பரேட்ஸ் எங்களை மாதிரி சின்ன வியாபாரிகளெல்லாம் வாழவே விட மாட்டானுங்க. மனுவ மாதிரி கார்ப்பரேட்ஸா? மனு வேற மாதிரி. இந்த கார்ப்பரேட்டும் நானும் சேர்ந்து இன்னைக்கு பெரிய கேம் ஆட போறோம். அது எனக்கு தெரியும். நீ என்னடா, நான் இவ்ளோ பேசியும் நீ ரியாக்ட் பண்ணாம இருக்க? நீ முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாதே. எஸ், அஞ்சனா இவனை ரொம்பவே மாத்திட்டா. அலெக்ஸ், அதை பற்றிலாம் நாம் இங்கே பேச வேண்டாம். அவன் என் லைஃப்பை மாற்றின பட்டாம்பூச்சிட்ட. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? பட்டர்ஃப்ளையா? Butterflies are pretty creatures, better than you and me. மாயா, கேட்டியா? வண்ணத்து பூச்சி உன்னை விட அவனை விட அழகானதான். ஆனா பட்டர்ஃப்ளைல தேன் இருக்காதுன்னு உனக்கு புரியலையே. இன்னைக்கு நான் புரிய வைக்கிறேன். மனோ, அஞ்சனா மேட்டர் ரொம்ப சீரியஸா? 200% சீரியஸ்டா. உண்மையா காதல்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அடைய முடியாதுங்கிற எதுவுமே என் வாழ்க்கையிலேயே கிடையாது. ஆனால் அவ என் எல்லைக்கு வெளியே தான் இருந்தான். அங்கே தாண்டா என் காதலே ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒரு தனி டேஸ்ட் இருக்குடா. எவ்வளவுதான் சுத்தமா கிளீன் பண்ணாலும் அவளே சேர்த்த வாரி கொட்டுறா. கெட்டவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி சப்போர்ட் பண்ற கடவுளே? அப்பப்போ சின்னதா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல. மாப் எடுத்துட்டு வந்தலாம். ஹலோ, சொல்லு வர்ஷா. அதுல என்ன டவுட்? கல்யாணத்துக்கு நான் உனக்கு கூப்பிடாம இருப்பேனா? இன்னும் மேரேஜ் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. அப்புறம் கன்ஃபார்ம் டி.
உன்னோட வீட்டுக்கே வந்து நான் உன்னை கூப்பிடுவேன். ஆமா, அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்ல. ஆமா, அவன் பொண்டாட்டி இப்ப ஓடி போயிட்டாலாமே. அவனுக்கெல்லாம் அப்படிதான் ஆகணும். அவெல்லாம் கண்டிப்பா வாழ்க்கையில விழதான் போறான். சும்மா விழுந்தா பார்த்தாதிரி, முட்டி உடைய விழணும். அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே கூடாது. ஆ! ஆ! ஐயோ அஞ்சனா! ஏய் அஞ்சனா, எங்கடி போயிட்ட நீ? வந்து என்ன தூக்கி விடுறே. ஐயோ ஐயோ! நீங்க யாருமே இல்லையா? ஐயோ! ஏய் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடி. ஐயோ அஞ்சனா, அடியே அஞ்சனா, இங்க வாடி சீக்கிரம். ஐயோ நல்லா அனுபவிக்கட்டும். தேங்க்ஸ் கடவுளே. என்ன இப்படி வலிக்குது கடவுளே. ஐயோ அச்சச்சோ. ஏய் பாத்துட்டு இருக்காம இங்க சீக்கிரம் வாடி. வாடி சீக்கிரம். இந்த வர. ஐயோ வழுக்குதுரே. ஐயோ என்னாச்சு மேடம்? தரையில படுத்துட்டு என்ன பண்றீங்க? எக்ஸசைஸ் பண்றீங்களா? முதல்ல என்ன தூக்கி விடுடி. சரி. ஐயோ பாத்து. அந்த அந்த அஞ்சனா என்ன தள்ளி விட்டுட்டா. வேணுனே இப்படி பண்ணிட்டா. நான் வர வழியில வேணுனே தண்ணியை ஊத்தி வச்சிருக்கா. இப்ப வலி எப்படி இருக்கு? என்னால முடியல. நல்லா எண்ணெய் போட்டு தேய்ச்சி விடணும். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் 10 கொடுக்க போறேன். எனக்கு கூட்டிட்டு போ. ஐயோ என் போன், என்னோட போன். பாத்து, அத நான் எடுத்துறேன். இந்தாங்க மேடம். இத கொஞ்சம் பொடி. மம்மி இடுப்பு வலிக்குது. ஐயோ கடவுள் உன் கூடவே தான் இருக்காருப்பா. செம்ம அடின்னு நினைக்கிறேன். நான் இதை எடுக்க போனது நல்லதுதான். விழுந்ததை நான் பார்த்தேன். நானும் பார்த்தேன். அப்படின்னா நீ கேட்டுக்கிட்டே தான் வராம இருந்தியா? ஆமா. சரி, இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணிடுறேன். இல்லனா சுத்தம் பண்ணலையான்னு மறுபடியும் கேட்டுட்டு வருவா. இப்பெல்லாம் வர சான்ஸே இல்ல. அவ்வளவு புதையல் கிடைச்சிருக்கு. சரி நான் வரேன். மச்சான், அஞ்சனாவோட நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேனா, ஒரு நண்பனா உன் கூட எப்பவும் இருப்பேன்டா. தெரியும் மச்சான். அஞ்சனாவை தவிர என் மனசுல வேற யாரும் இல்லை. ஸ்ப்ரேல குளிச்சுட்டு வந்திருக்கியா? இது உனக்காக இல்ல, எல்லாம் என் டியர்க்காக தான். இது என் ரகசிய சிநேகிதனுக்காக. அலெக்ஸ், நாங்க கொஞ்சம் கூத்தடிக்க போறோம். மனோ, கம் ஆன், நம்ம பெட்ரூம்க்கு போலாம். நம்ம ஜாலியா இருந்து எவ்வளவு நாள் ஆகுது. என்னாச்சுடா? நான் வரல. அப்படின்னா அஞ்சனாவை நீ லவ் பண்றது உண்மைதானா? ஆமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் புது வாழ்க்கையை வாழ போறேன். அதனால வரப்போற பிரச்சனைகள் எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன். நீ அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அமைதியா இருப்பேன் நீ நினைக்கிறியா என்ன? நீ பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன பிளாக்மெயில் பண்ண வேண்டும் எனக்கு தெரியும். தேவை முடிஞ்சதும் கருவேப்பிலை மாதிரி தூக்கி வீசுறியா? நீ கருவேப்பிலையா? உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் பல தலைமுறைகளுக்கு வாழ்ற அளவுக்கான பணத்தை என்கிட்ட இருந்து நீ கறந்திருக்க. அந்த அளவுக்கு நீ ஒன்றும் ஒர்த்தே கிடையாது. நானே தானமா கொடுத்தேன். அதுக்கப்புறமா புலம்புற. இந்த மாயை யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. மனோ, உடனே அவளை கழட்டி விட போறியா? அவன் என்ன சொன்னான்னு கேட்டல்ல. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நல்லா தெரிஞ்சுதான் அவ என் கூடவே பழகினான்.
எனக்கு தேவை சுகம், அவளுக்கு தேவை பணம். அதெல்லாம் தெரிஞ்சுதானே பழகுனா. நான் கிளம்புறேன். ஏய் மாயா, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. இவன் எப்படி என்ன அறுத்து விட்டான்னு நீ பார்த்தல. நான் வருவேன், சரியான நேரத்துல வருவேன். Tina, madam, come to the cabin. Okay, madam. மேடம் உட்காரு. வேண்டாம் மேடம், நான் Sit down. உனக்கு என் பிஏங்கிற பொறுப்பை தவிர இன்னும் சில பொறுப்புகளையும் நான் கொடுக்க போறேன். என்ன? எல்லாம் உங்க விருப்பம் மேடம். டீனா, நீ எல்லாம் முடிச்சிட்டல்ல? எஸ் மேடம். நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. கம்பெனி அட்வொகேட்ஸை கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டனா அசோசியேட் லீகல் அட்வைசருங்கிற போஸ்ட்டுக்கு உன்னை ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ மேடம். டீனா, you may go. ஓகே மேடம். உட்காருங்க ராஜீவண்ணா. வேணாம், இதில் எம்டியோட சிக்னேச்சர் வேணும். டொயோட்டோ கம்பெனியோட டெலிகேட்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் வரலாம். எம்டியோட டேட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்விடேஷனை அவங்களுக்கு அனுப்பிடலாம். டீனா, நெக்ஸ்ட் வீக்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே. அடுத்த வாரம் ஒரு நாள் திருச்சி வரைக்கும் போகணும். அது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ராஜீவண்ணா, உங்களுக்கு விருப்பப்பட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராஜீவண்ணா, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? நான் இந்த கம்பெனியோட அஃபிஷியல் மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் வாழற ஒரு சாதாரண ஸ்டாஃப். கம்பெனி மேட்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனா இது வரைக்கும் நீங்க இப்படி இல்லையே. நேத்து வர என் பொண்ணு என் கூட இருந்தா. சோனா என் வீட்டுல பாதுகாப்பா தான் இருக்கா. அவ என்னோட மருமக. எப்படி எப்படி? அண்ணன், அந்த இடத்தை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சம் எனக்கும் புரியுற மாதிரி பேசுறீங்களா? என்ன ஸ்தானம்னா மருமகள். மருமகள்னா என்ன அர்த்தம்? உன் பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? இல்லல்ல. நிச்சயதார்த்த அன்னைக்கு என் மக கையில மோதிரத்தை போட்டானா? இல்லல்ல. என் பொண்ணை நீங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்க. அழகா பிளான் பண்ணி தூக்கியிருக்கீங்க. ராஜீவண்ணா ப்ளீஸ், இது ஆபீஸ். நீதானமா ஆரம்பிச்சு வச்ச, இப்ப நான் ஃபினிஷ் பண்றேன். எனக்கு விருப்பம் இல்லைனாலும் என் பொண்ணு ஆசைப்பட்டாளேன்றதுக்கு நான் நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவன் வந்தானா அதுக்கு? வராதது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பிகே நிலையத்துக்கே வந்துட்டான் அவன். அதுல இருந்து தெளிவா என்ன தெரியுது? மனு அம்மாவை பழி வாங்கிட்டான். ராஜீவண்ணா, நாம இத வீட்ல போய் பேசலாம். இருமா, நான் முடிச்சிடுறேன். மகன் கட்டிட்டு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது என் பொண்ண கோமாளியா ஆக்கி அதே வீட்டுக்கு பொம்மை மருமகளா கூட்டிட்டு போயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா சொல்லு. ராஜீவண்ணா, மனு ஒன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்கல. அத நீ நாளைக்கே புரிஞ்சுப்ப. என் பொண்ண என்கிட்ட கொடுத்துரு. ஒரு அப்பாவோட கவலைய புரிஞ்சுக்கோன்றேன். இதுக்கு மேல சொல்ல ஒண்ணு இல்ல.
அங்க பாருங்க, மனு சார் வராரு. வாக்கா நம்ம போய் கேட்கலாம். வாங்க போலாம். என்னக்கா இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக்கா? எல்லாம் என்ன சுத்து போட பிளான் பண்றீங்க போல. அஞ்சனா எப்படி இருக்கான்னு கேட்க வந்தேன் சார். சம்பளத்தை எதுவும் கட் பண்ணிடாதீங்க. சம்பளத்தை கட் பண்ண என்ன வீட்டுக்கு போக விட்டுருவீங்களா? இல்ல அஞ்சனா தான் என்ன விட்டுருவாடா? அஞ்சனா நல்லா இருக்கால? சூப்பரா இருக்கா. நான் இங்க வரேன்னதும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து எல்லாரையும் விசாரிக்க சொல்லியிருக்கா. அந்த லிஸ்ட்ல முதல் ஆளே நீங்க தான். கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சா? இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணதும் முதல் இன்விடேஷனே நான் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். டேட் எல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் ஆனதும் நானே வந்து கூப்பிடுறேன். போதுமா? கண்டிப்பா வரேன் சார். எப்படியாவது விசாரிச்சு நாங்க வந்து சேர்ந்துடுறோம் சார். பாஸ்கரன் உங்ககிட்ட பேசினதெல்லாம் சொன்னாரு. அப்போ அஞ்சனா எம்டி மேடம் கூட கம்பெனிக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. எப்போ வந்தீங்க சார்? இப்போதான் வந்தேன். அஞ்சனாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, நாங்கள் எல்லாம் பார்த்துருப்போமே. நானும் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா தான் என்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போன்ட்டான். அதான் முறை. நாங்கள் ஆசையில் அப்படி கேட்டுட்டோம். மல்லிகா மேடம்க்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் மாறி போகிற இடத்துக்கெல்லாம் இப்போ கூட்டிட்டு போகிறாங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையை சொல்லவா சார், அவள் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப டல் ஆயிட்டேன். அவள் இங்கே இருக்கும்போது அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பா. எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன். ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறம் அவ ஏதோ ஒரு பார்ட்டியை பத்தி சொன்னா போய் பார்க்கணும்னு. போகும்போது சாப்பாடை வேற வாங்கிட்டு போகணும். எங்க இருக்காங்க? உலகத்துல யாருமே இப்படி ஒரு சேவையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவளே பாதி நாள் சாப்பிட மாட்டா. இருந்தாலும் அந்த பாட்டிக்கு தினமும் சாப்பாடு கொடுத்துருவா. அவ அப்படி செஞ்ச நன்மைக்கெல்லாம் கடவுள் கொடுத்த பரிசு தான் உங்களுக்கு மனைவியே வரப்போறா. சங்கரனுக்கு தான் எதையுமே பார்க்க கொடுத்து வைக்கல. அஞ்சனாவை பத்தி பேசும்போதெல்லாம் கடைசியில இப்படி அழுதுறீங்களே. என்ன பண்றது சார், அந்த அளவுக்கு அவ எங்க மேலாம் அன்பா இருந்தா. அந்த பாட்டியை எப்ப பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் போலாம். அப்படின்னா சரிங்க சார், நான் வரேன். சரி அக்கா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இல்லைன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். ராஜீவ் அண்ணா என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் ரஃபா பேசினாரு. உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்ததுதான் பிரச்சனை. ஆபீஸ்ங்கிறதுனால நான் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. அஞ்சனாவை மனு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறாரு. எங்க கல்யாணம் நடக்கும்போது அப்ப தானா சரியாயிடுவாரு. என்னோட ஃபியூச்சரை பத்தி தான் பயப்படுறாரு. ஆனா நான் மனுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கேன். நீங்க எனக்கு கொடுத்திருக்க நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டு வரேன். அதெல்லாம் விடு. அந்த அஞ்சனாவை இங்க இருந்து வெளியில அனுப்ப நீ என்ன பிளான் போட்டிருக்கன்னு சொல்லு. இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். காலையில அவளை சாப்பிட கூட விடாம துணி துவைக்க வச்சுட்டேன், அதுவும் கையால. அப்புறம் எல்லா ரூமையும் அவளை சுத்தம் பண்ண வச்சேன். வேலை பார்த்து பார்த்து அவ இடுப்புடைஞ்சு ஒரு வழி ஆயிட்டா. நாளைக்கு இன்னும் சில ஐட்டம்ஸை ட்ரை பண்ண போறேன். அதெல்லாம் பார்த்தாலே அவ ஓடி போயிருவா. நீ நிறைய சீரியல்லாம் பாப்பியா? அப்பப்போ பாப்ப. நீ சொல்றதுல இருந்தே எனக்கு நல்லா தெரியுது. நீ இப்ப சொன்ன வீரசூர பராக்கிரமத்தை எல்லாம் இந்த சீரியல்ஸ்ல பல தடவை காட்டியிருக்காங்க. இதையெல்லாம் பாக்குறவங்களுக்கு உடனே புரிஞ்சிரும். இங்க பாரு, நீ என்னோட மருமக ஆகணும்னா உனக்கு பிரெயின் வேணும். இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, யோசிச்சு பண்ணு. Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.